அனைவருக்கும் வணக்கம். சிலப்பதிகாரம் ஆய்வு பகுதியிலே இன்றைய வீடியோவில் கண்ணனின் வரலாற்றினை பற்றி சொல்லி வர இருக்கின்றேன். கண்ணன் யதுகுலத்தில் எதற்காக பிறப்பெடுத்தார்? கண்ணனை யதுகுல வாரிசு என்று சொல்கின்றார்கள், யதுவம்சம் என்று சொல்கின்றார்கள். இந்த யது என்னும் மன்னன் யார்? அவருடைய வரலாறு என்ன? கண்ணனின் மூதாதையர்கள் பட்ட துன்பம் என்ன? அவர்கள் யார்? அவர்களுடைய பெயர் என்ன என்பதனை காண்போம். ஆதி காலத்தில் யயாதி என்றொரு மன்னன் வாழ்ந்தார். யயாதி மன்னனுக்கு யது என்கின்ற ஒரு மகன் இருந்தார். அதோடு அவருக்கு 2 மனைவியர். அந்த 2 மனைவியரில் தேவயானி என்றொரு மூத்த மனைவியும், 2வது மனைவியாக சர்மிஷ்டை என்ற பெயர் கொண்ட மனைவியும் இருந்தார்கள். தேவயானியை விட சர்மிஷ்டையிடம் யயாதி மன்னன் மிகவும் அன்புடன் இருக்கின்றார். இதனை அறிந்த தேவயானி என்பவர் கோபம் கொண்டு, பொறாமை கொண்டு தன் தந்தை சுக்கிராச்சாரியாரிடம் சென்று கூறுகிறாள். தன் கணவன் தன் மீது அன்பு பாராட்டுவதில்லை, இளைய மனைவியிடம்தான் அதிகப்படியான அன்பு காட்டுகின்றார், இதனால் எனக்கு வருத்தம் அடைகின்றேன், வருத்தமாக இருக்கிறது என்று மன வருத்தம் கொள்கின்றார். சுக்கிராச்சாரியார் என்பவர் தன் மகள் வேதனைப்படுவதைக் கண்டு மருமகனை, அதாவது யயாதி மன்னனை அழைத்து சபித்து விடுகின்றார். மனைவியர் இருவரிடமும் ஒற்றுமையாக வாழாமல் பாரபட்சம் காட்டுவது இது சரியானது அல்ல. அதனால் நான் உன்னை சபிக்கின்றேன், உன் இளமை இருப்பதால் தானே இத்தனை ஆட்டம் கொள்கின்றாய், அதனால் நீ முதுமை அடைந்து விடுவாய் என்று யயாதி மன்னனுக்கு சபித்து விடுகின்றார் சுக்கிராச்சாரியார். இந்த சாபம் பெற்ற யயாதி மன்னன் உடனே முதுமை அடைந்து விடுகின்றார். முதுமை தோற்றம். இதனை கண்டு அழுது சுக்கிராச்சாரியார் காலிலே விழுந்து யயாதி மன்னன் மன்னிப்பு கேட்கின்றார். சுக்கிராச்சாரியார் சொல்கின்றார், யயாதி மன்னனே, நான் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், அதை மாற்ற இயலாது. இருப்பினும் நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டதால் உனக்கு ஒரு வழி காட்டுகிறேன். அதாவது உன்னுடைய முதுமை தோற்றத்தை பிறர் ஒருவர் வாங்கி கொண்டால் அவருடைய இளமையை நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு வரம் தருகின்றார். இதை அறிந்ததும் அவன் மகிழ்ச்சி அடைகின்றார். யயாதி மன்னன் தன்னுடைய 2 மனைவியர் பெற்ற பிள்ளைகளிடம் சென்று ஒவ்வொருவரிடமாக கேட்கின்றார், மகனே, உங்களுடைய இளமையை எனக்கு கொடுத்து என் முதுமையை யாரேனும் வாங்கி கொள்ளுங்கள். நான் சில காலம் அல்லது பல காலம் வாழ்ந்து முடித்த பின் என்னுடைய தோற்றத்தை நான் மாற்றிக்கொள்கின்றேன், அதுவரை எனக்கு வாழ்வு தாருங்கள் என்று கேட்கின்றார். முதன்மையாக யது என்கின்ற மூத்த மகனிடம், தேவயானி பெற்ற மகன் மூத்த மகன் யதுவிடம் சென்று சொல்கின்றான், யது, இதோ என்னுடைய முதுமை தோற்றத்தை பெற்றுக்கொண்டு உன்னுடைய இளமையை தருவாயா என்று கேட்டபோது அதற்கு யது மன்னன் யோசித்து, தந்தையே, இது தவறானது, சாபம் என்பது தங்களை சார்ந்தது, சாபம் என்பது அவரவர் செயல்பாட்டிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு செயலாகும், அதனை தாங்களே அனுபவித்து அதற்குண்டான விமோட்சத்தை பெறுவதே உசிதமாகும், அதனால் எங்களுடைய இளமையை தாங்கள் தானமாக கேட்பது இது தர்மமல்ல என்று விலகிக் கொள்கின்றார். இந்த சொல்லை கேட்ட யயாதி மன்னன் கோபம் கொண்டு யதுவை சபித்து விடுகின்றான். தன்னுடைய மகனையே சபித்து விடுகின்றான். எப்படி சபிக்கின்றான் என்றால், யது, உன்னுடைய வம்சம் என்றும் விருத்தி பெறாது, மன்னராக அமர்ந்து நீ ஆட்சி புரிய இயலாது, நீ என்றும் உன்னுடைய குடும்பத்தார்கள், உன்னுடைய வம்சத்தார்கள் மேன்மை அடையாமலே இருப்பார்கள் என்று சபித்து விடுகின்றார். மற்ற மகன்களிடம் சென்று கேட்ட போதும் அவர்களும் மறுத்துவிட்டார்கள். கடைசி மகனிடம் சென்று கேட்கின்றான் யயாதி மன்னன். அவன் பெயர் புரு. புரு என்கின்ற அந்த மகனை அழைத்து கேட்டபோது அவன் ஏற்றுக்கொள்கின்றான். என்னுடைய இளமையை தங்களுக்கு தருகின்றேன் என்று தன்னுடைய இளமையை தந்தைக்கு கொடுத்து விட்டு முதுமை தோற்றத்தை தான் பெற்றுக்கொள்கின்றான். இளமை தோற்றத்தை அடைந்த யயாதி மன்னன் பல அற்புத செயல்பாடுகளை செய்து சிற்றின்பம் பேரின்பம் அனைத்தையும் அடைந்து அதிலே திளைத்து திகிட்டாத வாழ்வினை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பல காலங்கள் கடந்து விடுகின்றன. அதுவரை அவனுடைய மகனும் முதியோர் தோற்றத்திலேயே இருக்கின்றார். ஒரு நாள் அவனுடைய புத்திக்கு தாம் செய்வது தவறு என்று தோன்றியது. மெய்ஞானம் அடையாமல் சுகம்தனை தேடி சிற்றின்ப வாழ்விலே திளைத்து கொண்டிருக்கின்றோமே, இது முக்தி அடையும் மார்க்கம் இல்லையே என்று தன்னுடைய புத்திக்கு எட்டியதும் தன்னுடைய வாழ்வினை மாற்றிக்கொள்ள நினைக்கின்றார். தனக்கு இருக்கின்ற அந்த சந்தோஷமும்
சுகமும் ஏற்படக்கூடிய அத்தனை வலிமையும் தன் மகனுக்கும் தேவைப்படுமே, நாம் அதை பெற்றுக்கொண்டோமே என்று குற்ற உணர்வால் தன் மகனிடம் சென்று மன்னிப்பு கேட்டு, என்னுடைய இளமையை நீ பெற்றுக்கொள் மகனே, என்னுடைய ஏற்கனவே நான் கொடுத்த அந்த முதுமை தோற்றத்தை எனக்கு கொடுத்து விடு என்று சொன்னதும், அதுபோல் தன்னுடைய மகனிடம் இருந்த அந்த முதுமை தோற்றத்தை தாம் பெற்றுக்கொண்டு இளமை தோற்றத்தை மகனுக்கு கொடுக்கின்றார். இது யயாதி மன்னனின் வரலாறு. இந்த யயாதி மன்னன் அவனுடைய வம்சத்தவர்களை தொட்டு தொடர்ந்தே அனைத்து ராஜ்ய பரிபாலனங்களும் தொடர்ந்து வருகின்றன. அதில் யது வம்சத்தவர்கள் மட்டும், யயாதி மன்னனுக்கு பல பிள்ளைகள் இருக்கின்றார்கள். முன்னொரு காலத்திலே 10 பிள்ளைகள் மட்டும் பெறுவதில்லை, அவர்கள் 100 பிள்ளைகள் வரைக்கும் தாராளமாக பெற்று வளர்த்திருக்கின்றார்கள் என்றால் எத்தனை செல்வம் படைத்தவர்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பிள்ளைகளிலே யது மட்டும், அவனுடைய வம்சத்தவர்கள் மட்டும் மன்னராகும் தகுதியற்றவர்களாகவே வாழ்ந்து வந்துள்ளார்கள். இதனை அறிந்த யது மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்கின்றார். மகாவிஷ்ணுவே, தேவையற்ற ஒரு சாபத்தை பெற்று என்னுடைய தந்தை எனக்கும் சாபத்தை அளித்து விட்டார். இந்த சாபத்தை விடுவிக்க எவராலும் இயலாது. தந்தையின் சாபம், குருவின் சாபம், இதிலிருந்து மீள முடியாது. இறைவனாகிய தாங்களே இந்த சாபத்தை ஏற்று அதுக்குண்டான பரிகாரத்தையும் தாங்களே தந்திட வேண்டும் என்று வரம் கேட்கின்றார். மகாவிஷ்ணுவும் அந்த வரம் தன்னை ஏற்றுக்கொண்டு யதுவிடம் காட்சி கொடுத்து, வரும் காலத்திலே உன்னுடைய குடும்பம் யதுவம்சம் என்று மிகப்பெரிய பேரினை பெற்று விளங்கும், அதுவரை நீ பொறுத்திருப்பாயாக என்று சொல்ல, காலம் பல சென்றன. யது காலத்திற்கு பின்னால் அவனுடைய வம்சத்தவர்களிலே மிக முக்கியமானவனாக கார்த்த வீரியார்ஜுனன் என்றொரு மன்னன் இருந்தான். யது வம்சத்திலே நேரடி வாரிசுதாரர்கள் அல்லாமல் அந்த பங்காளி வம்சத்திலே இந்த யதுவின் வம்சம் சேர்ந்தே அந்த வம்சத்திலே கார்த்த வீரியார்ஜுனன் என்றொரு மன்னன் திறம்பட வாழ்ந்தான். கார்த்த வீரியார்ஜுனன் என்ற பெயரை சொன்னாலே அகிலமே அதிரும் என்று அந்த புராண வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவன் சகல செல்வங்களுடனும் அனைத்து தன தானியங்களும் அனைத்து சித்தாந்தங்களும் வேதாந்த வேதியங்களையும் வேத பாடங்களையும் கற்று தேர்ந்து முறையோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். தர்ம அதர்ம வழியினை தவறாமல் பின்பற்றி நாட்டினை பரிபாலனை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய வயது என்னவென்று அதிலே ஆராய்வோமாகில் 85,000 ஆண்டுகள் அவன் வாழ்ந்ததாக அவனுடைய வரலாறு கூறுகிறது. இப்படிப்பட்ட மன்னன் இத்தனை ஆண்டுகள் வாழ்கின்றான் என்றால் எத்தனை தலைமுறைகளை அவன் கண்டிருக்க வேண்டும், எத்தனை மன்னர்களை கடந்து வந்திருக்க வேண்டும். இவ்வையகத்தில் வாழ்ந்தவர்கள் அனைவருடைய வரலாறும் அவன் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? 85 ஆண்டு 1000 என்றால் 1000 ஆண்டுகளுக்கு மேல 85 ஆயிரங்கள் வாழ்ந்திருக்கின்றான் என்றால் அவன் முதுமை அடையாமல் இளமை தோற்றத்திலேயே அவன் வாழ்ந்திருக்கின்றான். ஒரு வரலாறு சொல்வார்கள், விக்கிரமாதித்தன் என்றொரு மன்னன் ஆட்சி செய்தான். உச்சிமாகாளி பட்டணம் என்னும் ஊரை நிர்ணயம் செய்து அங்கே தலைநகராக கொண்டு வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அந்நகரம் தற்போதுள்ள குஜராத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி வாழ்ந்த விக்கிரமாதித்தன் என்னும் ஒரு அரசன் 2000 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான் என்று ஏறிய சிம்மாசனம் 1000 வருடமும் ஏறாமல் 1000 வருடமும் ஆட்சி செய்தான் என்று அவனுடைய வரலாறிலே சொல்லப்படுகிறது. அதுபோன்று அதைவிட அதிகமான ஆண்டுகளாக இந்த கார்த்த வீரியார்ஜுனன் வாழ்ந்திருக்கின்றான் என்பது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயமாக வரலாறிலே தெரிய வருகிறது. இந்த கார்த்த வீரியார்ஜுனன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்றால், அவன் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றான். பல காதலிகள் இருக்கின்றார்கள். அவன் அப்படி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நர்மதை ஆற்றிலே பெண்களுடனே ஜலக்கிரீடை செய்து கொண்டிருக்கின்றான் கார்த்த வீரியார்ஜுனன். சந்தோஷமாக இருக்கின்ற மன நிம்மதியாக அரசாட்சியை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இன்புற்றிருக்கும் பொழுது விண்ணிலே புஷ்பக விமானத்திலே ஒரு மன்னன் பறந்து சென்று கொண்டிருக்கின்றான் அந்த நர்மதை ஆற்றங்கரைக்கு மேலே. அந்த மன்னன் யார் என்று பார்த்தால் இலங்கையை ஆட்சி செய்து வந்த ராவணன். அந்த விமானத்திலே பறந்து சென்று கொண்டே கீழே பெண்களுடனே ஜலக்கிரீடை செய்து கொண்டிருக்கின்ற
அந்த கார்த்த வீரியார்ஜுனை கண்டு ஏளனமாக பேசி சிரிக்கின்றான். அவன் விண்ணிலே பறந்து செல்வதை நீரோட்டத்திலே கண்ட நிழலை, அவனுடைய நிழலை நீரோட்டத்திலே கண்டு அவன் சொல்லும் சொல்லை கேள்வியுற்ற அந்த கார்த்த வீரியார்ஜுனன் கோபமுற்று, தாம் பெண்களுடனே இருக்கும் பொழுது மற்றொரு ஆண்மகன் இவ்வாறு கேலி செய்வது நாகரீகம் அல்லவே, தன்னை இகழ்ச்சியாக அல்லவா நினைக்கின்றான் என்று நினைத்து கோபம் கொண்டு ராவணனோடு போர் புரிந்து ராவணனை சிறைப்பிடித்து பாதாளத்தில் அடைத்து விடுகின்றார். இது யது வம்சத்திலே ஒரு வம்சத்தினர் வழியிலே வந்த அரசன் இந்த கார்த்த வீரியார்ஜுனன். பாதாள சிலையிலே பல வருடங்களாக ராவணன் சிறைப்பட்டிருக்கின்றான். அவனை மீட்க முடியவில்லை. போருக்கு செல்பவர்கள் அனைவருமே இறந்து விடுகின்றார்கள். சில நாட்கள் அல்ல, பல நாட்கள் கடந்த, பல வருடங்கள் கடந்த பின் பரசுராமர் என்றொருவர் வருகின்றார். அந்த பரசுராமர் சத்திரிய குலத்தில் பிறந்தவர்கள் அனைவரையுமே வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் சத்திரிய குலத்தில் பிறந்த ஒரு மன்னன் தன்னுடைய தகப்பனை ஜமதக்னி முனிவரை கொன்று விடுகின்றார். அதை பழித்தீர்ப்பதற்காக சத்திரிய குலத்த மன்னர்கள் அனைவரையுமே பழித்தீர்த்து கொண்டிருக்கின்றான் பரசுராமர். அந்த வகையிலே கார்த்த வீரியார்ஜுனனுடைய ஆட்சி முறையை கேள்விப்பட்டு அவன் இருக்கக்கூடாது என்று பல வருடங்களாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மன்னன் மமதை கொண்டிருக்கின்றான். ஆணவம் தலைக்கேறி விட்டது. இனி அவன் இருக்கக்கூடாது என்று அவனோடு போர் புரிந்து கார்த்த வீரியார்ஜுனன் என்கின்ற பெரும் மன்னனை, வீரனை வெட்டி வீழ்த்துகிறார் பரசுராமர். அதன் பின் ராவணனை சிறை மீட்க செய்து அவனை இலங்கைக்கு அனுப்பி வைக்கின்றார். இப்படி இந்த யது வம்சத்தில் வந்த மன்னர்களில் புகழ்பெற்றவர்களில் கார்த்த வீரியார்ஜுனன் என்ற ஒருவரும் இருக்கின்றார். அப்படியே அவர் கீழ் சந்ததியினர்களிலே ஒரு மன்னன் வருகின்றார். பல நூறாண்டுகளுக்கு பின் ஒரு மன்னர். அவன் பெயர் ஆகுகன் என்று பெயர். அந்த ஆகுகன் என்றவனுக்கு 2 ஆண் மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் மூத்தவன் உக்கிரசேனன், இளையவன் தேவகன். இந்த உக்கிரசேனன் என்பவருக்கு 9 ஆண் மக்களும் 4 பெண் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். இந்த 9 ஆண் மக்களில் மூத்தவன் கம்சன் ஆவான். தேவகனுக்கு 4 ஆண் மக்களும் 7 பெண் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். இந்த 7 பெண் பிள்ளைகளே மூத்தவள் பெயர் தேவகி. அண்ணனும் தம்பியும் மதுராபுரியை ஒருங்கே இணைந்து ஆட்சி புரிந்து வருகிறார்கள். உக்கிரசேனனும் தேவகன் என்பவரும். இப்படி ஆட்சி செய்து வரும் காலகட்டத்திலே மற்ற பிள்ளைகள் அனைவரும் அந்த ராஜ்ய பரிபாலனை செய்வதற்குண்டான துணை வேந்தர்களாக அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். இப்படி இருக்கும் ஒரு காலகட்டத்திலே தேவகனின் பிள்ளைகள் 7 மூத்தவரான தேவகி என்பவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற விழாவினை நடத்த வேண்டும் என்று ஏற்பாடு நடக்கிறது. பெண் பார்க்கும் படலம், சுயவரம் ஏற்பாடு நடக்கிறது. அனைத்து மன்னர்களும் அங்கே வந்து சேர்கின்றார்கள். அப்போது அதே யது வம்சத்திலே குறுநில மன்னனாக இருக்கக்கூடிய சூரன் என்பவனுக்கு 10 பிள்ளைகள். அந்த 10 பிள்ளைகளிலே மூத்தவன் வாசுதேவன். அந்த ஓலை இவர்களுக்கும் வருகிறது. மன்னன் என்ற முறையிலே தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கின்றான் தேவகன். வாசுதேவனை அனுப்பி வைக்கின்றான் சூரன் என்னும் மன்னன். சுயவர மண்டபத்திலே அனைவரும் கூடுகிறார்கள். அங்கே அனைத்து மன்னர்களும் இருக்கின்றார்கள். தேவகி மாலை எடுத்து கொண்டு வருகின்றாள். வரும் பொழுது அங்கே வாசுதேவனை கண்டு காதல் கொண்டு அவனுக்கு மாலை சூடுகிறாள். அதை சபையோர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேவகியை மட்டும் வாசுதேவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கவில்லை. தேவகியோடு உடன் பிறந்த மொத்தம் 7 பேரில் அந்த 7 பேரையுமே வந்துட்டு வாசுதேவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார்கள். பெண் பிள்ளை 7 பேரையும் வாசுதேவன் திருமணம் செய்து கொண்டு நகர்வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது தேவகி அருகில் இருக்கின்றாள். வாசுதேவன் அருகிலே தேவகி இருக்கின்றாள். நகர்வனம் வந்து கொண்டிருக்கும் பொழுது விண்ணிலே அசரீரி ஒலிக்கிறது. கம்சனும் உடன் இருக்கின்றான். கம்சன் தேவகிக்கு சகோதரி முறை என்றாலும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் இல்லை, ஒரு தந்தையின் பிள்ளைகளும் இல்லை. சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் ஆவார்கள். இப்படி அசரீரி ஒலிக்கிறது. ஏ கம்சனே, நீ ஆனந்தமாக சந்தோஷமாக யாரை ஊர்வலமாக திருமண மேடையிலிருந்து அழைத்து கொண்டு செல்கின்றாயோ அவர்களில்
வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் பிறக்கின்ற 8வது குழந்தை உன்னை கொன்று உன் அரியாசனத்தில் அமர்வான் என்றொரு அசரீரி ஒலிக்கின்றது. இதனை கேட்ட கம்சன் அவன் அதிர்ச்சியாக நிற்கின்றான். நிறுத்துங்கள் ரதத்தை, அவர்களை கீழே இறக்குங்கள். இவளுடைய மகன் என்னை கொல்வானா? இவர்களை கொன்றுவிட்டால் பின் எவ்வாறு குழந்தை பிறக்கும் என்று வாளை உருவி கொல்ல துடிக்கின்றான். அப்போது தேவகியும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு தேவகியும் வாசுதேவனும் கம்சனின் காலில் விழுந்து, வேண்டாம் அரசனே, அரசகுமாரா வேண்டாம். நாங்கள் ராஜ்யத்துக்காகவோ இல்லை அரியணை ஏற வேண்டும் என்ற ஆசையினாலேயோ நாங்கள் குழந்தைகளை பெறப்போவதில்லை. எங்கள் வம்சம் விருத்தி பெற வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வோம் என்று எத்தனையோ சமாதான பேச்சுக்கள் சொன்ன போதும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் தேவகி ஒரு வாக்கு கொடுக்கின்றாள். நான் பெறுகின்ற பிள்ளைகள் அனைத்தும் உனக்கே சொந்தம், உனக்கே தாரை வார்த்து தானமாக கொடுத்து விடுகின்றேன் அண்ணா, என் கணவரை விட்டுவிடுங்கள், என்னையும் விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சுகின்றார். சற்று இரக்கம் கொண்டு கம்சனும் சரி என்று ஏற்றுக்கொண்டு அவர்களை பள்ளி அறைக்கு அனுப்பி வைக்கின்றான். இருப்பினும் அசரீரி சொன்ன வார்த்தை வீணாகாதே என்று மனம் குழம்புகிறது. நாட்கள் பல செல்கின்றன. தேவகிக்கு 6 குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த 6 குழந்தைகளைக் கண்டு மனம் மகிழ்ந்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்திலே அடுத்து 7, 8 குழந்தைகள் பிறந்து விட்டால் என்ன செய்வது என்று மனக்கலக்கத்தில் இருக்கும் பொழுது, அந்த குழந்தைகளோடு கொஞ்சி குழாவி கொண்டு இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு அசரீரி கூவுகிறது. கம்சனே, மறந்து விட்டாயா? மயக்கத்தில் இருக்கின்றாயா பிள்ளை பாசத்தில்? உன் சகோதரியின் பிள்ளைதான் உன்னை வந்து கொன்றுவிட்டு அரசேறுவான் என்று மீண்டும் அசரீரி ஒலிக்கின்றது. இதனை கேட்டதும் அவன் கோபம் கொள்கின்றான். சற்று கூட சிந்திக்காமல் அந்த 6 குழந்தைகளையுமே கொன்று விடுகின்றான். அதோடு மட்டும் இல்லாமல் சிந்தித்து பார்க்கின்றான். ஏன் தேவகி வயிற்றில் பிறக்கும் குழந்தை வரும் வரை நான் அரசனாக ஆகாமல் இருக்க வேண்டுமா? நான் உடனே அரசனாக வேண்டும் என்று எண்ணம் கொண்டு தன்னுடைய தந்தை உக்கிரசேனனையும் தேவகனையும் இருவரையும் தந்தையர் இருவரையும் பாதாள சிறையில் அடைத்துவிட்டு தன்னைத்தானே முடிசூட்டிக் கொள்கின்றான் மதுராபுரி அரசனாக கம்சன். அதோடு இல்லை, வாசுதேவன் தேவகி இருவரையுமே பாதாள சிறையிலே அடைத்து வைத்து விடுகின்றான். இனி பிறக்கின்ற குழந்தை எந்த ஒரு குழந்தையாக இருந்தும் கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவன் அரியணையில் அமர்ந்து கொண்டு நாட்டையும் ஆட்சி செய்து கொண்டு இவர்களை சித்திரவதையும் செய்து கொண்டிருக்கின்றான். அவர்களை கொன்று இருக்கலாம், ஆனால் அவன் கொல்லவில்லை. ஏனென்றால் அந்த 8வது குழந்தையை தான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கர்வத்தில் அவன் அவர்களை விட்டு வைத்திருந்தான். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் காண வேண்டும் என்று காத்திருந்தான். அவனுடைய ஆணவம் தலைக்கேறியது. மக்களுக்கு செய்ய வேண்டிய நற்பணிகளை செய்யவில்லை. வரி பணத்தை கூட்டினான். நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டது. வான்மழை பொய்த்தது. வயல்வெளிகள் அனைத்துமே கருகின. மக்கள் ஊர் விட்டு செல்லலாமா என்று ஏங்கி நின்றனர். இத்தகைய சூழ்நிலையிலே தேவகி சிறைச்சாலையிலே கருவுற்றால் 7வதாக. அந்த கருவானது கலைந்தது என்றும் ஒரு புறம் சொல்லப்படுகிறது வரலாற்றிலே. மறுபுறம் அந்த கருவானது தேவகியின் சகோதரியான ரோஹிணி தன் கணவனுக்கு மணமுடித்தவள். அவள் கர்ப்பத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டது மாயை ரூபத்திலே என்றும் ஒரு விதம் சொல்லப்படுகின்றது. அப்படி 7வது கருவானது குழந்தையாக வெளிப்படவில்லை. அதன் பின் 8வதாக கண்ணன் பிறக்கின்றார். அந்த கண்ணன் பிறக்கும் பொழுதே பிறப்பதற்கு முன்னதாகவே வாசுதேவன் இதனை நன்கு அறிவான். மகாவிஷ்ணுவானவர் தமக்கு மகனாக பிறப்பார் என்பதை ஏற்கனவே அறிந்திருந்ததால் அவர் அந்தந்த காலகட்டத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த தெய்வீக நிலையை கண்டு, மகாவிஷ்ணுவின் தோற்றத்தை கண்டு, தனக்கு பிறக்கும் குழந்தையை பாதுகாக்க வேண்டும் கம்சனிடமிருந்து என்று நினைத்து இறைவனின் அருளோடு மகாவிஷ்ணுவின் கட்டளையுடனும் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நதிக்கரைக்கு செல்கின்றார். அஷ்டமி திதியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே கண்ணன் பிறக்கின்றார். அக்கண்ணன் பிறக்கும் பொழுதே யோகமாயாவும் உடன் பிறக்கின்றார். அந்த யோகமாயா யசோதை வயிற்றிலே பெண் பிள்ளையாக பிறக்கின்றார். நந்தகோபனும் வாசுதேவனும் நண்பர்கள்.
சூரனின் மகன் வாசுதேவனும் கோகுலத்து தலைவனான நந்தகோபனும் நண்பர்கள். அதனால் அந்த நண்பனின் கனவிலும் இறைவன் காட்சி கொடுத்து, உன்னுடைய நண்பன் அங்கே குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலையிலிருந்து எடுத்துக்கொண்டு இங்கு வருவார். அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு உன்னுடைய பெண் குழந்தையை கொடுத்து விடு, குழந்தையை மாற்றி விடுங்கள் என்று சில ரகசிய முறைகளையும் சொல்லிக் கொடுக்கின்றார் இறைவன். திடுக்கிட்டு எழுந்த அந்த நந்தகோபன், இறைவன் காட்சி கொடுத்து நமக்கு இவ்வாறெல்லாம் சொல்கின்றாரே என்று நினைத்து கொண்டு வேகமாக சென்று தன்னுடைய மனைவி இருக்கும் இடத்திற்கு போய் பார்க்கும் பொழுது அங்கே பணிப்பெண்கள் சூழ இருக்கின்றார்கள். அங்கே ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது யசோதைக்கு. அவள் மயக்க நிலையிலே இருக்கும் பொழுதேவும் அந்த குழந்தையை தான் கையில் எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் அந்த கோகுலத்தை விட்டு வெளியே வருகின்றார் நதிக்கரைக்கு. யமுனை நதிக்கரையிலே நந்தகோபன் நின்று கொண்டிருக்க, குழந்தையுடன் நின்று கொண்டிருக்க, வாசுதேவன் சிறைச்சாலையிலே கண்ணனை கையில் எடுத்துக்கொண்டு, தான் பெற்ற ஆண்மகனை கையில் எடுத்துக்கொண்டு திகைத்து நிற்கின்றார். எவ்வாறு செல்வது? கையிலே விலங்குடன் நிற்கின்றோமே, எவ்வாறு செல்வது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே விலங்குகள் அகன்றன. காவலர்கள் அனைவரும் உறங்கிவிட்டனர். பாதைகள் தானாகவே வெளிப்பட்டன. சிறையில் இருந்த கதவுகள் பூட்டுகள் அனைத்தும் உடைந்தன. அவ்விடமின்றி குழந்தையுடன் வெளியேறிய வாசுதேவன் நதிக்கரைக்கு வருகின்றார். எதிர்கரையிலே தன்னுடைய நண்பன் நிற்பதை காண்கின்றார். நதியை கடக்க வேண்டுமென்றால் மழை வெள்ளம் அதிகமாக செல்கிறதே, வான்மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. இருளிலே நடுநிசையிலே கீழிறங்கி சென்றால் மூழ்கி விடுவோமே என்று தயங்கி நின்றான். மீண்டும் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து, தான் இறந்தாலும் பரவாயில்லை, குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று துணிவுடனே நதியிலே இறங்கி வருகின்றார். அப்பொழுது அந்த யோக மாயையின் சக்தியினால் அந்த நதிநீர் பாதை விடுகின்றது. அதை கடந்து செல்கின்றார் குழந்தையோடு. தன் நண்பனை கண்டு வாசுதேவன் குழந்தையை கொடுத்துவிட்டு பெண் குழந்தையை வாங்கி கொண்டு விரைவாக அரண்மனை சிறைச்சாலைக்கு வந்து விடுகின்றார். சற்று நேரத்தில் விடிந்து விடுகின்றன. இரண்டு நண்பர்களும் தமக்குள் இருக்கக்கூடிய ரகசிய ஒப்பந்தத்தை வெளியில் சொல்லாமல் மறைத்து விடுகின்றனர். பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று, கம்சனிடமிருந்து பிள்ளையை பாதுகாக்க வேண்டுமே என்று இருவரும் மறைத்து விடுகின்றனர். அச்சமயத்தில் குழந்தையின் அழுகுரல் சிறைச்சாலையிலே கேட்கின்றது. அனைவரும் விழித்தெழுகின்றனர். மன்னனுக்கு செய்தி எட்டுகிறது. வந்து பார்க்கின்றான் பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தையா என்னை கொல்லப் போகிறது என்று ஏளனமாக சிரித்து அதனை எடுத்து வீசி மேலே அந்தரத்திலே வீசி எறிகின்றான். அந்த குழந்தையானது மேலே நிற்கின்றது. அவள் யோக மாயாவாக மாறுகிறாள். அவளே காளி. அக்காளி ரூபத்திலே நின்று கொண்டு அந்த மாயை பேசுகிறது. கம்சனே, உன்னை கொல்வதற்காகவே ஒருவன் பிறந்திருக்கின்றான். அது நான் அல்ல, நீயே கண்டுபிடி என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டது. அதன் பின் அங்கே கோகுலத்திலே கண்ணன் வளர்கின்றார். யசோதைக்கு தெரியாது, தாம் பெற்ற பிள்ளைதான் இது என்று வளர்த்து கொண்டிருக்கின்றார். அந்த யோக மாயா கண்ணனோடு ஐக்கியமாகின்றாள். கண்ணன் வாழ்நாள் முழுதும் பல துன்பங்கள் பட்டாலும் இந்த யோக மாயையே அவளுக்கு வழிகாட்டியாக இருந்து முன்னேறி செல்ல பாதையை காட்டுகிறது. அந்த யோக மாயையை முழுமையாக ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்றால் மனப்பக்குவம் வேண்டும், ஞானம் எனும் ஜோதி அடைய வேண்டும், நிதானம் வேண்டும், பகுத்தறிவு வேண்டும், இறையாண்மை வேண்டும், இறை பக்தி வேண்டும், இறை வணக்கம் வேண்டும், பெரியோர்களை மதித்தல் வேண்டும், ஆசையை தம் மனதில் எழுகின்ற ஆசைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து வைத்து விட வேண்டும், நமக்குள் இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை வேண்டும். ஆசை தூண்டிவிடும் போதெல்லாம் பள்ளத்தில் விழுந்து விடாமல் அதிலிருந்து மேலேறி செல்லக்கூடிய பாதையை அறிந்து அதன் வழியே நடந்தால் இந்த யோக மாயை மனித மனதிற்குள் கட்டுப்பாட்டிற்குள் வருவார். அந்த பயிற்சியை கண்ணன் எடுத்த காரணத்தினால் கண்ணனுக்கு முழுமையாக யோக மாயா உதவி புரிந்தார். இப்படி கண்ணன் கோகுலத்தில் வளர பல ஆண்டுகள் ஆகின்றன. ஒரே இரவிலே ஒருத்தி மகனாக பிறந்து ஓர் இரவிலேயே இன்னொருத்தி மகனாக வளர ஆரம்பித்து விட்டான் கண்ணன் கோகுலத்தில்.
பல லீலைகளை செய்து வருகின்றார். அவருடைய லீலைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நாட்கள் போதாது. பல பல விஷயங்களை எதிர்த்து போராடி அதர்மங்களை எதிர்த்து தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றார் கண்ணன். இந்த கண்ணனை அழிக்க வேண்டும் என்ற குறிக்கோளிலேயே கம்சன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். கண்ணனுக்கு 13, 14 வயது இருக்கும். அச்சமயத்திலே அக்ரூரர் என்ற ஒருவர் கண்ணனை காண வருகின்றார். கண்ணனை அழைத்து சென்று கம்சனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வருகின்றார். அதுவரை கண்ணனுக்கு தாம் யார் என்ற நிலை புரியாது. நந்தகோபனிடம் அக்ரூவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உண்மை புரிந்துவிட்டது கண்ணனுக்கு. தான் யாருடைய பிள்ளை, எதற்காக இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், தம்முடைய கடமை என்ன என்கின்ற விவரங்களை முழுவதும் அறிகின்றார். தன்னுடைய பிறப்பின் நோக்கம் அவர் அறிகின்றார். இதை அறிவதற்கு முன்னதாக அவர் ராதை என்கின்ற ஒரு பெண்ணுடன் காதல் புரிந்து சந்தோஷமாக இருந்தார். ராதையும் கண்ணனும் ஒருவருக்கொருவர் அன்புடனே வாழ்ந்தார்கள். கண்ணனும் ராதையும் படிப்பறிவு இல்லாதவர்கள், கல்வி அறியாதவர்கள். அந்த சமயத்தில் அவர்கள் இருவரும் யதார்த்தமான அன்புடனே அவர்கள் அங்கே கோகுலத்திலே பிருந்தாவனத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தான் யார் என்ற நிலை உணரும் போது கண்ணனுக்கு புத்தி தெளிவாகிறது, ஞானம் கிட்டுகிறது. தமக்காக தாய் தந்தையர் சிறைப்பட்டிருக்கின்றார்கள் என்றும், அதர்மம் புரிகின்ற கம்சனை அழிக்க வேண்டும் என்றும், தாயும் தந்தையையும் மீட்க வேண்டும் என்றால் கம்சனை அழிக்க வேண்டும். கம்சனை அழித்தால்தான் அங்கே தாய் தந்தையரை வெளியே கொண்டு வர முடியும் என்கின்ற எண்ணங்கள்லாம் அந்த சிறு வயதிலே தோன்றுகிறது. ஞானம் பெறுகின்றான், புத்தி தெளிவாகிறது. தன் அண்ணன் பலராமனுடன் அங்கே மதுராபுரிக்கு செல்வதற்குண்டான ஆயத்த பணிகள் நடைபெறுகின்றன. கண்ணனை அனுப்பி வைப்பதற்கு யசோதா மறுக்கின்றாள். இருப்பினும் தாயின் வேண்டுகோள் இணங்க ஒரு விண்ணப்பத்தை சொல்லிவிட்டு வருவார். அந்த விண்ணப்பமானது மிகப்பெரியது. அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். யசோதாவிடம் விடை பெற்று கொண்டு வரும் பொழுது ராதையின் நினைவு வருகின்றது. ராதை அழுகின்றாள், கண்ணனும் அழுகின்றான். ராதை, ஒரு மனிதனின் வாழ்விலே காதலும் கடமையும் 2 கண் போன்றது. இதில் சுயநலத்திற்காக காதலை கையில் எடுத்துக்கொண்டால் பொதுநலம் என்கின்ற அந்த உன்னதமான செயல் இயலாமல் போய்விடும். கடமை என்பது ஒரு மனிதனின் பிறப்பின் உரிமை. கடமையை தவறாது செய்தால் நம் காதலும் கைகூடும். ஆதலால் கவலைப்படாதே, நான் மீண்டும் இங்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு புறப்படுகின்றார். ராதை மறுக்கின்றாள். நீ வரும் வரை நான் இருக்க மாட்டேன் கண்ணா என்று அழுகின்றாள். அச்சமயத்திலே ராதைக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வேறொருவருடன். இதனை அறிந்தபோது கண்ணனின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? தாய் தந்தையரை காப்பாற்றுவதா, காதலியை காப்பாற்றுவதா? இக்கட்டான சூழ்நிலையிலே மனதை திடப்படுத்தி கொண்டு ஞானம் எனும் ஜோதியை தன்னுள் வெளிப்படுத்தி தம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன, தாம் யார் என்பதனை ஞான கண்களால் அறிந்து இயற்கையும் காலமும் ஒத்துழைப்பு கொடுக்க மதுராபுரி சென்று அங்கே கம்சனை அழித்து தாய் தந்தையரை மீட்டு உக்கிரசேன மகாராஜாவையும் தேவகனையும் சிறையிலிருந்து வெளிப்படுத்தி அரசாட்சியை தன்னுடைய தாத்தாவான உக்கிரசேனருக்கே பட்டம் சூட்டி அங்கே மதுராபுரியை ஆட்சி செய்து வரும்படியாக ஏற்பாடுகளை செய்து கொடுத்தான் கிருஷ்ணனும் பலராமரும். இருப்பினும் கண்ணனின் மனதிலே ராதையின் நினைவுகள் அலைமோதி கொண்டு தான் இருந்தன. இவர்கள் அனைத்தையும் காப்பாற்றினோம், ராதையை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என்று மனம் வருந்தினான் கண்ணன். கண்ணனுடைய வாழ்வில் மட்டுமல்ல, மனித குல வாழ்விலும் காதலும் கடமையும் 2ம் 2 கண்கள் போன்றவை. முதலில் நாம் எதை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை தீர்மானிப்பதே மனிதனுடைய வாழ்வாகிறது. நாம் எதனை முதன்மையாக கொள்கின்றோமோ அதுவே மனித மனமாகின்றது. இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவரவரிய விருப்பமாகின்றது. கண்ணனை போல் எல்லோரும் வாழ்ந்து காட்ட இயலாது என்றாலும் கண்ணனை மனமாற நாம் கடவுளாக ஏற்று வழிபடுவதே மிக கால சிறந்ததாகும். இந்த 2024ஆம் ஆண்டிலே வருகின்ற கோகுலாஷ்டமியை முன்னிட்டு யதுகுல வம்சமான கிருஷ்ணனை, யதுகுல மன்னனின் வரலாற்றினை, யயாதி மன்னனின் வரலாற்றினை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கும் எனக்கும் அந்த இறைவனின் ஆசி, அந்த கண்ணனின் ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன்.
இறைவன் என்பவன் மனிதனின் பக்தனின் வேண்டுகோளுக்கிணங்கவே பூமியிலே பிறப்பிடிக்கின்றார். அது பிரகாரம் யது வம்சம் தலை தோங்கியது. யதுவின் வேண்டுகோளுக்கிணங்கவே மகாவிஷ்ணு பூமியிலே அவதாரம் செய்து கண்ணனாக வாழ்ந்து காட்டி அந்த சாபத்தை போக்கி விமோச்சனம் அளித்து கண்ணன் மூலமாக அந்த யது குலம் தலை தோங்கியது என்று வரலாறு கூறுகிறது. இந்த புராணம் என்றால் கற்பனை என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். அது தவறானதாகும். புராணம் என்பது பழமையும் புதுமையும் கலந்த ஒன்றே என்று சொல்லப்படுகின்றது. ஞானத்தால் அறிந்து எழுதக்கூடிய விஷயங்களே புராணங்களாகும். இதனை யார் எழுதி இருப்பார்கள்? இந்த உண்மை அனைத்தும் நேரடியாக பார்த்தவர் யார் என்பதனை நாம் இந்நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். மகாபாரதம் என்னும் நூலில்தான் கண்ணனுடைய திருவிளையாடல்களும் கண்ணன் பிறப்பும் அதிலே எழுதப்பட்டிருக்கின்றன. அப்படி எழுதப்பட்ட அந்த கண்ணனின் வரலாற்றினை எழுதியது யார்? மகாபாரதம் எழுதியது யார் என்று பார்த்தால் வியாசர். அப்படி என்றால் வியாச பகவான் அனைத்தையும் அறிந்திருப்பாரா என்று பார்த்தால் அவருடைய வரலாற்றினை ஒரு சில துளிகளை நாம் பார்க்க வேண்டும். வியாசருடைய தந்தை பராசரர். பராசரரின் தந்தை சக்தி முனிவர். சக்தி முனிவரின் தந்தை வசிஷ்டர். இந்த வசிஷ்ட முனிவர் தசரத சக்கரவர்த்தியின் அரண்மனையிலே குலகுருவாக இருந்தவர். அவருடைய வம்சத்தவர்களில் வந்தவர் தான் வியாசர். இந்த வியாசரின் பிள்ளைகள் தான் திருதராஷ்டிரனும் பாண்டுவும் விதுரன் என்பவரும். பாண்டவர்களும் கௌரவர்களும் இந்த வியாசரின் மக்கள்தான், பேரன் பிள்ளைகள் தான், அவருடைய வம்சத்தவர்கள் தான் என்று அதிலே ஆய்விலே நாம் பார்க்கலாம். இவர் வம்சத்தை இவர் கண்காணித்துத்தான் இதனை பூராமே எழுதியிருக்கின்றார் என்பது தெரிய வருகிறது. ஒரு எழுத்தை ஒரு வரலாற்றினை நாம் குறித்து வைக்கும் பொழுதோ அல்லது அதனை ஆய்வு செய்யும் பொழுதோ இறைவன் அருள் என்று நம்மால் எதையுமே மேல்பட சொல்லி வர இயலாது, எழுதி வரவும் இயலாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நமக்குள் இருக்கின்ற ஆத்ம சக்தியிலே விளங்குகின்ற யோகமாயா இல்லையே நாம் கற்ற கல்வி எதுவும் வெளிப்படாது, பயன்படாமல் போய்விடும். இதனை நாம் அறிந்தோமாகில் நம்முள் இருக்கின்ற யோகமாயா சக்தியினை நாம் அடைய முயற்சிக்க வேண்டும். இறைசக்தி கல்வியின் மூலமாக வெளிப்படுகின்றது, வீரத்தின் மூலமாக வெளிப்படுகின்றது, செல்வத்தின் மூலமாக வெளிப்படுகின்றன. இந்த 3 சக்திகளையுமே ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனிடம் இருந்தால் அவனே பாக்கியசாலியாகின்றான். அதே சமயம் அதர்ம செயலிலே செல்வத்தை செலவழிக்காமல் கல்வியையும் வீரத்தையும் அதர்ம வழியிலே பயன்படுத்தாமல் தர்மம் நிலை பெறவும் நியாயங்கள் வெற்றி பெறவும் நம் குடும்பத்தார்களை பாதுகாக்கவும் அதனை பயன்படுத்துவோமாகில் அந்த மகாவிஷ்ணுவின் அருளாகிய அந்த கண்ணன் பிறக்க கண்ணனின் முழு அருளும் நம் மனதில் நின்று நமக்கு ஒரு வழிகாட்டியாக செயல்படும் என்பது திண்ணமாகின்றது. கண்ணனின் பிறப்பினை உங்களோடு சொல்லி நான் பகிர்ந்து கொண்டேன். சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் சாப விமோச்சனம் கிடைக்கும், இறைவனின் அருள் கிடைக்கும் என்பது யயாதி வம்சத்தவர்களின் வாக்காகும்.